ஒரு குடும்ப நன்மைக்காக நாட்டு நலன் மற்றும் கட்சி கொள்கையையே தியாகம் செய்து விடுவதுதான் காங்கிரசின் பாரம்பரியம் என்று நரேந்திர மோடி கடுமையாக தாக்கியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய குழு கூட்டம் டெல்லியில் 3 நாட்கள் நடந்தது. கூட்டத்தின் இறுதி நாளான ஞாயிறன்று குஜராத் மாநில முதல்வர் நரேந்திர மோடி பேசினார். அவர் பேசுகையில், ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக நாட்டு நலன் மற்றும் கட்சியின் கொள்கையையே தியாகம் செய்து விடுவதுதான் காங்கிரசின் பாரம்பரியம் என்றும், காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் கூறினார். காங்கிரசுக்கு மாற்று மருந்து பாரதிய ஜனதாதான் என்று தெரிவித்த மோடி, பணவீக்கம் நாட்டை கொன்றுவிட்டது என்றும், டெல்லியில் ஏழைகளுக்கு உண்ண உணவில்லை என்றும், அரசு இருக்கிறதா என்று கூட உணர முடியவில்லை என்றும் நரேந்திர மோடி கடுமையாக சாடினார். प्रधानमंत्री चुनो ताकि उस परिवार जो चाहे वो करवा सके और इसलिए और एक नाइट वॉच में और देश ने सोचा नहीं था कि रात इतनी लंबी होगी. मनमोहन सिंह जी की जगह पर अगर प्रणब मुखर्जी को प्रधानमंत्री शायद बनाए होते तो शायद इतनी बर्बादी नहीं हुई होती. குஜராத்தில் தான் பெற்ற வெற்றி தனி மனிதனின் வெற்றி அல்ல என்றும், கட்சியின் சாதனை என்றும் மோடி தெரிவித்தார். नरेंद्र मोदी का सम्मान किया. भाइयों बहनों, मेरे पास शब्द नहीं है धन्यवाद करने के लिए. मित्रों, गुजरात का विजय किसी व्यक्ति का विजय नहीं है. ये विजय பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு காங்கிரசிடமிருந்து நாடு விடுபட்டால் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்றதற்கு சமமாகும் என்றும் நரேந்திர மோடி தெரிவித்தார்.